ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாதாம் ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாதாம் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சாலே போதும். ஸ்கின் ஈஸியாக பீல் ஆயிரும். இல்லைனா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு 2 to 3 ஹார்ஸ் சோக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதோட தோலை உரிச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இதோட தோல் உறிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா பாதாமுடைய தோலையும் உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரவை நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். மீடியம் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்த பிறகு இதை ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பாதாமுக்கு 3/4 கப் அளவு பால் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாதாம் சேர்த்துருக்கிறதுனால 1½ கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த வித கெட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எந்தவித கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பாதாமில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்கள் கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாதாமுக்கு 1 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப் பாதாமுக்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போது இது நல்லா இலக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி நல்லா இலகிரும். இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நெய்யை மொத்தமாக சேர்க்கக்கூடாது. அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நெய் நல்லா அப்சர்வ் ஆகும்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு நல்லா கெட்டியாகும்போது இந்த மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கெட்டிப்படும் போது கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். நெய்யும் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பாதாம் ஹல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.